ஹலோ ஆல் த 50 ஷோவில் ஒரு ப்ரமோ வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ருதிகா கூட கன்சாதி வந்து சண்டை போடுறாங்க. அதுவும் பெரிய அளவில் ஒரு சண்டை நடக்குது. ஸ்ருதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சாஹத் வராங்க. சாஹத் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஸ்ருதிகா விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ சாஹத் வந்து நல்லா சண்டை போடுறாங்க கன்சாதி கிட்ட. ஸோ அதுக்கு வந்து இந்த கன்சாதி சொல்கிறாங்க, உனக்கு வந்து இந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் வேணும், உனக்கு யாரெல்லாம் வருவா உனக்காக, ரஜித் வருவான், திக்விஜய் வருவான்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்கு. ஸோ சாஹத் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க, என்னை வந்து ரொம்ப மோசமான வேர்ட்ஸ்லலாம் வந்து அவள் சொல்கிறா, எனக்கு தாங்க முடியலை, இப்படி இல்லாமல் ஒரு பொண்ணு பேசுன்னு சொல்லிட்டு சாஹத் வந்து ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஸ்ருதிகா கன்சாதி சண்டை. ஸோ எதுக்கு சண்டைன்னு சொல்லிட்டு எபிசோடில் தான் தெரியும். சப்போர்ட் பண்ணுறதுக்காக சாஹத் வந்திருக்காங்க. ஸோ சாஹத்துக்கு எதிராக வந்து ரொம்ப கடுமையான வேர்ட்ஸ்லாம் வந்து இந்த கன்சாதி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த லேடிஸ் இருக்காங்கல்ல, ரொம்ப டேஞ்சருங்க. இவங்கெல்லாம் சண்டை போடும்போது ரொம்ப கேவலமான வேர்ட்ஸ், அதுவும் ரொம்ப இறங்கி சண்டை போடுவாங்க. ஸோ மற்றவங்களுக்கு வந்து அது ஹர்ட் ஆகுமா இல்லையா அந்த மாதிரி யோசிக்காமலே வந்து பேசுவாங்க. ஒரு குவாலிட்டியாக பேசுகிறாங்க, அதான் நான் மெயினாக சொல்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து ரூட்னஸாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ரூடாக பேசுகிறாங்க. இந்த 50 ஷோவில் இருக்கிற மெஜாரிட்டி லேடிஸ் எல்லாமே வந்து ரொம்ப க்ரூவாலிட்டின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க பேசும்போது கூட அந்தளவுக்கு வந்து வன்மம் வேர்டு நான் யூஸ் பண்ண மாட்டேன். வன்மெல்லாம் எதுவுமே இல்லைங்க, க்ரூவலாக இருக்காங்க, ரொம்ப க்ரூவலாக பேசுகிறாங்க. சாஹத்தை வந்து இந்த கன்சாதி சொல்கிறாங்க, முடியை பிடிச்சி அப்படியே இழுத்து தூக்கி போடுவேன்னு சொல்லிட்டு, அதுவும் கையில் ஆக்ஷன் வேறு காமிக்கிறாங்க, முடியை பிடிச்சி அப்படியே தலையை சுற்றி இழுத்து தூக்கி போடுவேன்னு சொல்லும்போது எப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு க்ரூவாலிட்டியாக பேச முடியுது, அதான் நான் யோசிக்கிறேன். பிக் பாஸ் ஷோவில் என்ன தான் வந்து சண்டை போட்டாலும் இந்த மாதிரி க்ரூவாலிட்டி வந்து கம்மி. ஏன்னா மக்கள் வந்து இது பார்த்துட்டு ஓட்டு போடணும், அதனால் என்ன தான் வந்து வன்மமாக இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. ஆனால் இந்த 50 ஷோவை பொறுத்த வரைக்கும் மக்களோட ஓட்டு இவங்களுக்கு தேவையில்லை. அதனால் இவங்கக்கிட்ட இருக்கிற மேக்ஸிமம் அந்த ரூட்னஸ் வந்து வெளியே எடுக்கிறாங்க. ரொம்ப அரகண்ட்டுன்னு சொல்லலாம். யார் பார்த்தா என்ன, எனக்கு என்ன பிரச்சனை, ஓட்டு என்ன மக்களாக போட போகிறாங்க, எல்லோரும் உள்ளுக்குள்ளே தானே நாமினேட் பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி வந்து யோசிச்சு தான் வந்து இவங்க இப்படி பண்ணுறாங்க போல். ஸோ இதை பார்த்துட்டு உட்காரத்துக்காக ஒரு கேங் வேறு ஆடியன்ஸாக பார்த்துட்டு உட்காடுறாங்கள, அவங்களாம் வந்து சொல்கிறாங்க செம்ம ஃபன்னாக இருக்குது பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸ்வேத்துன்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட் இருப்பார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு கூட பரவாயில்ல, அவங்க இதை விட டீசெண்டாக சண்டை போடுவாங்க, அந்த அளவுக்கு வந்து கேவலமாக வந்து சண்டை போடுறாங்க இவங்களன்னு சொல்லிட்டு அவர் வேறு அவரோட ஒப்பீனியன் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கே வந்து என்னடா இது இந்த மாதிரி சண்டை போடுறாங்க. சாத்தில் வந்து செம்ம எக்ஸ்ட்ரீமாக வந்து கத்துறாங்க. கன்சாதி சொல்லவே தேவையில்லை. கன்சாதி வந்து அரகன்ஸோட உச்சகட்டம், அந்த அளவுக்கு வந்து இறங்கி சண்டை போடுது. பாவம் ஸ்ருதிகா இவங்க கிட்டலாம் வந்து இறங்கி சண்டை போட முடியுமா, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து போயிட்டுருக்கு சண்டை. ஸ்ருதிகா சாத்தை பிடிச்சி வைக்கிறாங்க. ஸோ அப்படி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட் எபிசோட் பார்த்தா தாங்க தெரியும்.